ஓட்டை குளருக்குள்ளே ஒன்றினிக்கும் நாதனை போல் என்னை நீ ஆக்கிவிட்டாய். இன்னும் என்ன வேணுமோடி? ஓட்டை குழலுக்குள்ளே ஒண்டி நிற்கும் ஓம்காரநாதனை போல் என்னை நீ ஆக்கிவிட்டாய். இன்னும் என்ன வேணுமோடி? ஓட்டை குழல் என்பது இந்த சுவாசம் சென்று வருகின்ற முள்ளந்தண்டு. அதனுள்ளே சோகம் என்ற இந்த பாவத்தை அறியாமல் சோகமுடன் வாழ்க்கையை நடத்துகிறோம். சோகம் என்ற இந்த பாவம் அம்சபாவமாக மாற வேண்டும். ஓட்டை குழலுக்குள்ளே ஒண்டி நிற்கின்ற ஓம்காரநாதம், அந்த இந்த ஓட்டை குழலுக்குள்ளே இந்த ஓம்கார நாதம் இருக்கிறது. அந்த நாதத்தை இன்பமுடன் உணர்ந்து கொள்ளுங்கள். உள்ளே பிரான் ஒரு முறை இருக்கின்ற போது வாழ வேண்டும் என்ற ஆர்வம் நாடுகிறது. இந்த வாழ்க்கை எப்படி இனிக்கச் செய்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த காலனை நாடி கும்பகம், நிறுத்தம், பிராணயாமம், தியானம், தாரணை இதுபோல் அனைத்தையும் செய்து நாம் முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சியெல்லாம் இந்த ஓட்டை குழலுக்குள் இருக்கின்ற ஓம்காரநாதனை மூச்சு இழுக்கின்ற போது சத்தம் வருகிறதா என்று நான் காலனை தன் கைக்குள் வைத்திருக்கின்ற கால பைரவனுக்கு நாம் இப்பொழுது பூஜை செய்கிறோம். நான் முன் சொன்னது போல் தம்பதிகளாக வந்து, ஒவ்வொரு தம்பதிகளாக வந்து, அல்லது அனைவரும் வாருங்கள், பரவாயில்லை, நேரம் சிறிது போலும், அவ்வளவுதான். ஒரு 5 நாமங்கள், ஏனென்றால் வித்யகலா தேவிகளை வணங்குவதை போல் ஒரு 5 நாமங்கள் சொன்னால், தம்பதிகளாக இருந்தால் ஏறக்குறை 20 பேர் வரலாம். 20 தம்பதிகள் இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படி தம்பதிகள் இருந்தால் 2 பேராக வாருங்கள். அப்படி தம்பதிகள் இல்லாமல் இருந்தாலும் 2 பேராக வாருங்கள்.